மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு செய்தி ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் தமிழ் திரையுலகினரையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது என்றும் இணையத்தில் செய்தி வெளியாகி உள்ளதுங்க. நடிகர் ராஜ்கிரண் அன்றைய காலகட்ட இரும்பு மனிதன் என்றே அழைக்கப்படுபவர் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. தற்போது கவலைக்கிடமாக இருந்து வருகிறார் என்றும் இணையத்தில் செய்தி வெளியாகி உள்ளது. நல்ல மனிதருங்க, யதார்த்தமான மனிதர். அந்த கிராமிய மண் வாசனை இவரிடம் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. அந்த நல்லி எலும்பெல்லாம் கட்டைச்சு உடப்பார் பார்த்தீங்களா, உண்மையிலேயே உடப்பாருங்க. அதே மாதிரி அன்றைய காலகட்டங்களில் வந்துட்டு 100 மனிதனை அட்டிக்கிற வலிமை இவரிடம் இருக்கும்பா. அந்த மாதிரி ஒரு பவரான மனிதன், இரும்பு மனிதன் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. தற்போது அவருக்கு 80 வயது ஆகிவிட்டது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. 80 வயது நெருங்கிவிட்டது. தனியார் மருத்துவமனையில் சற்று முன் கவலைக்கிடமாக இருந்து வருகிறார் என்றும் அவர் உயிர் இறுதி நிமிடத்தை நெருங்கிவிட்டது என்றும் வலைதளங்களில் செய்தி வெளியாகி உள்ளது. என்ன நடந்தது இந்த வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாங்க. இவரோட சினிமா பயணம் எங்கே தொடங்கியது என்றால், இவர் ஆரம்பத்தில் நடிக்கலாம் வரல, ஒரு மிகப்பெரிய விநியோகஸ்தகருங்க, மிகப்பெரிய தயாரிப்பாளர் என்பது குறிப்பிடத்தக்கது மக்களே. எம்ஜிஆர் மேலே அளவு கடந்த ஆர்வம், அதன் மூலியமாக இவருக்கு சினிமா மேலே ஆர்வம் ஏற்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. ஆரம்பத்தில் தயாரிப்பாளராக வந்தார். இவர் தயாரித்த முதல் படமே என்ன பெத்த ராசா ஒரு மிகப்பெரிய ஹிட் என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் பிறகு இவரோட தயாரிப்பு நிறுவனம் வெற்றி பயணத்தை கண்டது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. ஒரு காலகட்டத்தில் என் ராசாவின் மனசிலே அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ராமராஜனை ஹீரோவாக போடலாம், அவரும் பார்த்தீங்கன்னா கமிட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில பல அந்த சம்பள பிரச்சனை ஏற்பட்டு ராமராஜனுக்கும் இவருக்கும் ஒரு மோதல் ஏற்பட்டு அவர் விலக. அதுக்கப்புறம் ராஜ்கிரண் டைரக்டரே சொல்கிறாரு, நீங்கள் வந்துட்டு நடிங்க, கிராமத்து நாயகனாக நீங்கள் இருக்கீங்க, டெஃபினட்டாக உங்களை மக்கள் ஏற்றுக்கிடுவாங்க. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இவர் கூச்சப்பட்டிருக்காரு. அதன் பிறகு இவரோட தயாரிப்பு நிறுவனம் இல்லையா, சரி நடிச்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு நடிச்சாருங்க. அந்த படம் ஒரு மிகப்பெரிய ஹிட் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. சில்வர் ஜூப்ளியை கண்டது. அதன் பிறகு எல்லாமே என் ராசாதான், அரண்மனை கிளி, பாசமுள்ள பாண்டியரே, இவர் ஆரம்பத்தில் நடித்த ஒரு 5 படங்கள் ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆனதுங்க. அதன் பிறகு மிடில் இவர் நடித்த படங்கள் தோல்வியை தழுவியது. இவர் தயாரித்த படங்களும் தோல்வியை கண்டது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. அப்போது மிகப்பெரிய நிதி நெருக்கடியில் இருந்தார். அப்பையும் மனசை தளர விடாமல் தொடர்ந்து தனக்கு என்னென்ன வாய்ப்பு சினிமாவில் வருமோ குணச்சித்திர நடிகராக நடித்தார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. நந்தா, சண்டைக்கோழி, தவமாய் தவம் இருந்து, சேம் டைம் பார்த்தீங்கன்னா தனுஷோட குடும்பம் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய உச்சம் தொட்டிருக்குன்னா அதற்கு மிகப்பெரிய வாழ்வியல் கொடுத்தவரே இவர் தான். அவங்க அப்பாவை டைரக்ஷன் ஆக்குனவரே இவர் தாங்க, ராஜ்கிரண் தான். அவர் தயாரிப்பு நிறுவனத்தில் இவர் அறிமுகப்படுத்தி வச்சார். அதனால தான் அந்த நன்றி கடனுக்காக தான் தனுஷோட டைரக்ஷனில் இட்லி கடை படம் வெளிவந்தது இல்லையா, அந்த படத்தில் தனுஷுக்கு அப்பாவாகவே வாழ்ந்திருப்பாருங்க. அந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தற்போது வரை அவர் நடிச்சுக்கிட்டு தாங்க இருக்காரு. யாரையுமே கடைசியில் நம்பக்கூடாதியா, நம்ம உழைப்பில் தான் நம்ம வாழணும், அந்த மாதிரி ஒரு கொள்கை கொண்ட மனிதன் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. பல நடிகர்களை உருவாக்கியிருக்காரு. இவர் தயாரிப்பாளராக இருக்கும்போது பல நடிகைகளை உருவாக்கியிருக்காரு. ஏன் வடிவேலை உருவாக்கியவரே இவர் தாங்க. அவர் ஆரம்பத்தில் மதுரையில் கண்ணாடி கரையில் வேலை பார்த்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூ வித்துக்கிட்டு இருந்தார். அப்போ இவங்க 2 பேருக்கும் யதார்த்தமாக ஒரு சந்திப்பு நடக்கும்போது தான் அண்டு இவரோட ஆஃபீஸுக்கு கூட்டிகிட்டு போய் இவரோட முதல் படத்துலையும் நடிக்க வச்சு, வடிவேலுக்கு வந்துட்டு தான் காமெடியனா அப்படின்னே அவருக்கு தெரியாது, உனக்கு அந்த திறமை இருக்குன்னு புரிய வச்சவர், அந்த திறமையை வெளிக்கொண்டு வந்தவர் ராஜ்கிரண் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. இன்னைக்கு வடிவேல் பார்த்தீங்கன்னா கோடிகளில் சம்பளம் வாங்கி கொண்டு இருக்கிறார். அதற்கு மிகப்பெரிய காரணம் ராஜ்கிரண் தான். அதுதான் எப்போதுமே என்னோட ஒரு மிகப்பெரிய கடவுள்னா ராஜ்கிரனை ஒவ்வொரு மேடையிலையுமே நன்றி மறவாமல் நம்ம வடிவேல் சொல்வது உண்டுங்க. அப்படி வாயால் மட்டும் சொல்லாமல் இவருக்கு நிதி நெருக்கடி ஏற்பட்டதுங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 2020 இவருக்கு COVID-19 ஏற்பட்டு, அதாவது கொரோனா பாதிப்பு ஏற்பட்டு கவலைக்கிடமாக இருந்தார். மேலும் வயது முதிர்வு காரணமாக இவர் உடல்நிலை ரொம்பவும் கவலைக்கிடமாக இருந்தது. ஒரு பக்கம் நிதி நெருக்கடி, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்க குடும்பத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டதுங்க. இவரோட வளர்ப்பு மகள் ஆசாசையாக வளர்த்தாருங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா இவரோட சொத்தை இல்லீகல் பண்ணிட்டாங்க, அதாவது ஏமாற்றிட்டாங்க. அதுலேயும் ரொம்பவும் மனம் உடைஞ்சிட்டாருன்னு வைங்களேன். இப்படி எல்லா பக்கமும் இவருக்கு நிதி நெருக்கடி, ஒரு பக்கம் உடல் உபாதைகள் ஏற்படும் போது தான் வடிவேல் அவர்கள் அந்த 2020 காலகட்டங்களில் 20 லட்சம் ரூபா கொடுத்து இவரோட உடல்நிலையும் மீட்டெடுத்தார். கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருந்தார். நிதி நெருக்கடியையும் கொஞ்சம் சால்வ் பண்ணி வைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. அதன் பிறகு மீண்டு வந்து இல்லடா நம்ம யார் தயவையும் எதிர்பார்க்கக்கூடாது, நம்ம பல பேரை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வயது முதிர்வு காலத்திலையும் பிஸி ஷெடியூலுங்க இன்று வர அவர் படம் நடித்து கொண்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. 80 வயசில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸி. வயது முதிர்வு ஆயிடுச்சு இல்லையா. அவர் உடல்நிலை ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பின்னடைவாக இருந்தது 2020
நேற்று ரொம்ப சோர்வாக படுத்திருக்காரு. இவரால் மூச்சு விட முடியாமல் இருந்திருக்குங்க. உடனே தனியார் மருத்துவமனைக்கு குடும்பத்தினர் அழைச்சிட்டு போயிருக்காங்க. ஆனால் அவரோட உடல்நிலை கவலைக்கிடமாக இருக்கிறது என்றும் வெண்டிலேட்டர் உதவியுடன் தான் அவர் உயிர் இருந்து வருகிறது என்றும் இணையத்தில் செய்தி வெளியாகியுள்ளது. வெண்டிலேட்டர் போயாச்சுன்னா ஒரு மனிதனை காப்பாற்றுவது கடினங்க. அதாவது வெண்டிலேட்டர் உதவி என்பது நம்மளால நார்மல் சுவாசம் விட முடியவில்லை என்றால் இந்த செயற்கை சுவாசம் கொடுப்பாங்க. அந்த ஒரு சூழலுக்கு போயாச்சுன்னா ஒரு மனிதனை காப்பாற்றுவது மிகப்பெரிய கடினம். அவர் உடல்நிலை மிகவும் கவலைக்கிடமாக இருக்கிறது என்றும் மருத்துவர்கள் குடும்பத்தினர்கிட்ட சொல்ல, குடும்பத்தினர் அனைவருமே ஆழ்ந்த துயரத்தில் மூழ்கியிருக்காங்க. மேலும் இந்த செய்தி அறிந்து முக்கியமான நடிகர்கள், திரை பிரபலங்கள் அனைவருமே மருத்துவமனைக்கு இவரை போய் பார்த்துட்டு வெளியே வரும்போது கனத்த இதயத்துடன் சோகமான முகத்துடன் வெளியே வந்ததை பார்க்கும்போது அவர் உடல்நிலை மிகவும் பின்னடைவாகிவிட்டது என்றும் இணையத்தில் செய்தி வெளியாகியுள்ளதுங்க. நல்ல மனிதர், அவர் மீண்டு வர வேண்டும். நாம் அனைவருமே அவருக்காக ஆண்டவனை பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். ஏன்னா பல பேரை வாழ வச்சிருக்காரு. அப்படி ஒரு மாமனிதன், இரும்பு மனிதன் மீண்டு வர வேண்டும். நாம் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்ளலாம்.